கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் ட்ரெயின் வண்டியில் போகும்போது கண்ணு தெரியாத ஒருவர் தன் கைகளில் 2 கட்டையை தன் விரலில் மாட்டிக்கொண்டு அதை தட்டி கொண்டு அந்த இசையில் பாட்டு பாடினார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள்னு அப்படின்னு அவர் பாடின அந்த பாட்டுகள், அந்த குரலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நன்றாக இருந்தது. நான் ஆச்சரியப்பட்டேன். கண் தெரியாதவர் பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார் எல்லோர் முன்னாடியும். நாம் நன்றாக இருக்கிறோம், நாம் தேவனை புகழ்ந்து பாட வெட்கப்படுகிறோம். அதேபோல் கை கால் இல்லாத ஊனமுற்றோர் இயேசுவை பற்றி எழுதியிருக்கிற நோட்டீஸை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதை பார்த்து அசந்து போயிருக்கிறேன். தன்னுடைய குறைகளுக்காக கவலைப்படாமல் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும், எல்லாரும் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பரலோக வாழ்வை அடைய வேண்டும் என்று நினைக்கிற அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிறகு என்னை நானே திட்டிக் கொண்டேன். இயேசுவை பற்றி அறிவிக்க பயப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். அவர்கள் என்ன சொல்வார்களோ, இவர்கள் என்ன சொல்வார்களோ என்று. மனுஷனுக்காக ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் ஊழியம் செய்ய வேண்டும். பிறகு செய்ய ஆரம்பித்தேன். உங்கள் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாமல் உங்கள் ஆத்துமாவின் சரீரத்தில் நரகத்தில் தள்ளுகிற தேவனுக்கு பயப்படுங்கள். நாம் சுவிசேஷம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ. சுவிசேஷம் சொல்வது நமது ஒவ்வொரு மீதும் விழுந்த கடமை. இதை சரியாய் செய்ய வேண்டும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.